நவீன காலத்துல ரொம்பவே டாப் லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி ரொம்பவே ட்ரெடிஷ்னலான ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணி ரொம்பவே சூப்பரான மணி மேனேஜ்மெண்ட்டை வந்துட்டு பக்காவா வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து நம்மளுடைய மணி மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணி நம்மளுடைய சேவிங்ஸை ஹையர் பண்றதுக்கு என்னென்ன மாதிரியான டிப்ஸ் எல்லாம் நமக்கு யூஸ் ஆகுமோ அதையெல்லாம் தான் இந்த வீடியோல நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். அந்த கண்ட்ரி வேற எதுவும் இல்லை, ஜப்பான் தான். ஸோ ஜாப்பனீஸ் வந்து ரொம்பவே சீக்கிரட்டா யூஸ் பண்ணக்கூடிய மணி மேனேஜ்மெண்ட் சீக்ரெட் டிப்ஸை பத்தி தான் இந்த வீடியோல உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். ஜப்பானியர்கள் கிட்ட இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. அவங்க பணத்தை ஒரு அடிமைத்தனமா பார்க்காம தன்னுடைய நண்பனை போல ட்ரீட் பண்றாங்க. இதனால ஈஸியா மணியை அட்ராக்டும் பண்றாங்க, பர்ஃபெக்டா மணி மேனேஜ்மெண்ட்டும் பண்றாங்க, அவங்களுடைய சேவிங்ஸை இன்க்ரீஸும் பண்றாங்க. அந்த சிம்பிள் அண்ட் பவர்ஃபுல்லான ஒரு லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய லைஃபும் சேஞ்ச் ஆகும். ஸோ ஜாப்பனீஸ் வந்துட்டு ஒரு சிக்கனமான வாழ்க்கை முறையை ரொம்பவே விரும்புறாங்க. அதை தங்களுடைய வாழ்க்கையில ஒரு பழக்கமாகவும் வச்சிருக்காங்க. ஸோ சிக்கனத்துக்கும் கஞ்சத்தனத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் வந்து இருக்கு. ஸோ நம்ம வந்துட்டு ஆடம்பரமா நம்ம வந்து வெளியே போய் நம்ம சாப்பிட்றோம், அதை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணி அந்த மணியை அன்வான்டா ஸ்பெண்ட் பண்ணாம நம்ம சேவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கும் 2-3 வேளை நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டுல 2 வேளையை கட் பண்ணிட்டு ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டு அந்த 2 வேளை சாப்பாட்டினுடைய தொகையை மிச்சப்படுத்தி எதிர்காலத்துக்கு சேமித்து வைக்கலாம் அப்படிங்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் வந்து இருக்கு. சோ அந்த பேசிக்கான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு சிக்கனமா வாழ்றதுக்கு நம்ம அவங்க கிட்ட இருந்து பழகிக்கணும். எந்த ஒரு பொருளையுமே வீண் பண்ணக்கூடாது, அது பாவம் அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பானியர்கள் நம்புறாங்க. அவங்க யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருளையுமே மதிப்போட உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருப்பாங்க. எந்த பொருளையுமே வேஸ்டா வந்து போற்றக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. ரீயூஸ் எப்படியெல்லாம் நம்ம வந்து பண்ண முடியும் அப்படிங்கிறத அவங்க யோசிச்சு ஒரு பொருளையுமே ரீயூஸ் வந்து பண்றாங்க. ரீயூஸ் பண்றத தங்களுடைய லைஃப்ல ஒரு ஹேபிட்டாவே வச்சிருக்காங்க. எந்த ஒரு பொருளையுமே வேஸ்ட் பண்ணாம அது எப்படி எல்லாம் ஆல்டர்னேட் பண்ணி ஒரு ரீயூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத தான் அவங்க பாக்குறாங்க. ஒரு ஸ்கூல் புக்ஸ் இருக்கு, நோட்ஸ் இருக்கு அப்படின்னா அதுல பேஜ் ஏதாவது அதிகமா இருக்கு, நம்மளுக்கு வந்து அதை கட் பண்ணி வேற ஏதாவது நோட்ஸ்ல வந்து அட்டாச் பண்ண முடியுமா? ஸோ அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற நோட் பேப்பர் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி ஒரு நோட் புக்கா பைண்டிங் பண்ணி அதை நம்ம எப்படி எல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோட் புக்ஸை வேஸ்ட் பண்ணாம ஆல்டர்னேட்டிவா ரீயூஸ் பண்ணி அதை யூஸ் பண்றதுக்கு பழகிக்கிறாங்க. ஜப்பானிய மக்கள்ல சில பேரு நோ பை இயர் சேலஞ்ச் அப்படிங்கிற ஒரு சேலஞ்ச வருஷத்துல ஒரு நாள் ஃபாலோ பண்றாங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு வருஷத்துக்கு எந்த ஒரு புது ட்ரெஸ்ஸுமே நான் எடுக்க போறது இல்ல அப்படின்னா வேற ஏதாவது சில விஷயங்கள், நான் லக்ஸரியான சில விஷயங்களை ஷாப்பிங் பண்ண போறது கிடையாது, என் வீட்டுக்கு இந்த பொருளை நான் வாங்க போறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி நோ பை இயர் சேலஞ்ச கண்டினியூஸா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இது மூலியமா அவங்களுடைய ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது குறையறதாவும் அவங்களுடைய சேவிங்ஸ் அப்படிங்கிறது 20 to 30% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிறதாவும் அவங்க ஃபீல் பண்றாங்க. எப்பவுமே தேவைக்காக மட்டுமே நம்ம ஒரு செலவு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பண்ணணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஸோ தேவையில்லாத விஷயங்களுக்கு நம்மளுடைய உழைப்பை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்பவே கண்டிப்பா வந்து அவங்க இருக்காங்க. குறைவான பொருட்களை வச்சு எப்படி மேக்சிமம் ஆஃப் ப்ரொடக்டிவிட்டி கொடுக்கறது அப்படிங்கிறத அவங்க ஒவ்வொரு நாளுமே யோசிக்கிறாங்க. ஸோ சின்ன பொருட்கள்ல கூட எவ்வளோ நாள் அது ப்ரொடக்டிவிட்டி கொடுக்கும், எவ்வளோ நாள் நம்மளுக்கு யூசேஜ் ஆகும் அப்படின்னு ஒரு சின்ன பொருட்கள்ல கூட அவங்க பார்த்து தான் செலவு செய்யறாங்க. பழைய பொருட்களை கூட புதுசா மாத்தக்கூடிய ரீக்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு பழக்கம் அவங்க கிட்ட இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒரு பொருள் உடஞ்சிருச்சு அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு பீங்கான் கப் வந்து உடஞ்சிருச்சு அப்படின்னா அதை த்ரோ பண்றதை விட்டுட்டு அதுக்கு பதிலா அதை வேற ஏதாவது ஒரு விஷயத்துல டெக்கரேட்டிவ் ஐட்டமா மாத்த முடியுமா அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜி தான் அவங்க கிட்ட வருது. இது மணியை சேவ் பண்றதுக்காக மட்டும் இல்ல, எமோஷனல் வேல்யூ கொடுக்கற மாதிரியும் இருக்கு. ஸோ அவங்க இதை ஒரு எமோஷனல் பாண்டா வந்து பாக்குறாங்க. மணியும் வேஸ்ட் பண்ண வேண்டாம், அவங்க நம்மளுக்கு யாராவது கிஃப்ட் பண்ணிருப்பாங்க, அவங்களோட ஏதாவது ஒரு விஷயத்துல எமோஷனலா கனெக்ட் ஆயிருக்கும், அதையும் அவங்க லைஃப் லாங் சேவ் பண்ணி வைக்கிற மாதிரி ரீக்ரியேட் அவங்க பண்றாங்க.
சின்ன வயசுல இருந்தே குழந்தைங்களுக்கு எப்படியெல்லாம் நம்ம பணத்தை மேனேஜ்மெண்ட் பண்ணணும், ஸோ எங்கெல்லாம் செலவு செய்யணும், எங்கெல்லாம் பட்ஜெட் போடணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. இதை தொடர்ந்து அவங்களுடைய வாழ்க்கையில செஞ்சுட்டு வர்றதுனால ஒரு குழந்தை சின்ன வயசுல இருந்தே அதை தன்னுடைய தாய் தகப்பன் கிட்ட இருந்து கத்துக்குது. ஸோ அவங்க வயதுக்கு ஒரு குறிப்பிட்ட டீனேஜ் வரும்போது அந்த பழக்கங்கள் ஆட்டோமேட்டிக்கா அவங்களுடைய லைஃப் ஸ்டைல்ல ஒன் ஆஃப் த பார்ட்டா மாறிடுது. அதுக்கப்புறம் அவங்க ஒரு ஃபேமிலியா மாறும்போது அவங்களுக்கு மணி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்பவே ஈஸியா இருக்கு. ரியல் மணி அப்படிங்கிற ஒரு மெத்தடை அவங்க ரெகுலரா ஃபாலோ பண்றாங்க. அதாவது பணங்களை தங்களுடைய கைகளாலேயே செலவு செய்யறது. ஒரு கடனை அடைக்கிறதா இருக்கட்டும், ஒரு பொருளை வாங்குறதா இருக்கட்டும், என்ன ஒரு எக்ஸ்பென்சஸ் பண்றதா இருந்தாலும் அதை தங்களுடைய கைகள்ல இருந்து பணமா கொடுக்கணும் அப்படிங்கறது எதிர்பார்க்கறாங்க. எஸ், நிறைய நிறைய டெக்னாலஜி வளர்ந்த கண்ட்ரீஸ்ல அவங்க இன்னுமே இந்த ட்ரெடிஷ்னலான ஒரு மெத்தடை ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு. ரொம்ப ரேரா தான் இந்த டிஜிட்டல் ஃபார்மேட்ல இருக்கக்கூடிய மணி டிரான்சாக்ஷன் எல்லாமே அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் இதை அவங்க அப்படி பண்றாங்க அப்படின்னா, ரியல் மணி நம்ம கையில இருந்து ஒரு கேஷா அவங்க கிட்ட நம்ம கொடுக்கும்போது நம்மளுக்கு அதோட ஒரு எமோஷனல் பாண்டிங் இருக்கும். அது நம்மளோட உழைப்போட நம்மளால கம்பேர் நம்ம பண்ண முடியும். ஸோ எங்கெல்லாம் நான் வேஸ்டா மணி ஸ்பெண்ட் பண்றனோ அந்த இடத்துல எல்லாம் அன்னெசரியான எக்ஸ்பென்சஸை எனக்கு கட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றாங்க. அதை ரெகுலரா தன்னுடைய லைஃப்ல ஃபாலோ பண்ணிட்டும் இருக்காங்க. ஸ்மால் லிவிங் அண்ட் பிக் சேவிங். எஸ், அவங்களுடைய வீடுகள் சின்னதா இருந்தாலுமே அதுக்குள்ள அவங்க வச்சிருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் நம்மள ஆச்சரியப்படுத்தும். குட்டி குட்டி வீட்டுல கூட ஸ்பேஸ் சேவிங்ஸ்க்காக நிறைய ஆர்கிடெக்ட் அவங்க பண்றாங்க. ஸோ இது மூலயமா அவங்களுக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ், ரெண்டல் எக்ஸ்பென்சஸ், எலக்ட்ரிசிட்டி பில்லு, இது எல்லாத்தையுமே அவங்களால கம்மி பண்ணிக்கிறதுக்கு முடியும். அவங்களுடைய வீடு குட்டியா இருந்தாலுமே நிறைய விஷயங்கள்ல அவங்களுக்கு ஸ்பேஸ் சேவிங்காக யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸாக்ட்லி நம்மளுடைய ஷார்ட்ஸ்ல நிறைய விஷயங்கள் பார்த்திருந்தோம் அப்படின்னா, ஒரே பொருள் மல்டிபிளா நம்ம யூஸ் பண்ணலாம். நம்மளுக்கு தேவை அப்படிங்கும் போது நம்ம எடுத்துக்கலாம், இல்ல அப்படின்னா நம்ம அப்படியே விட்டுடலாம். ஒன்றும் இல்லை, இந்த வால் இருக்கு, இதே வால் நம்மளுடைய இந்தியன் ஆர்கிடெக்ட்ல பாத்தீங்கன்னா இப்படியே நம்ம இதா இருக்கு. இந்த இடத்துல ஏதாவது போட்டோ ஃப்ரேமோ இல்லைன்னா ஷோகேஸ் பீஸ், இந்த மாதிரி ஏதாவது ஒரு டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் வைக்கலாம். இதே இடத்துல ஜாப்பனீஸ் வீட்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு புல் பண்ற மாதிரியான ஒரு டேபிள் அவங்களுக்கு இருக்கும். இந்த இடத்துல பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுக்கலாம், ஒர்க் பண்ணும்போது கம்ப்யூட்டர் வச்சு ஒர்க் ஸ்பேஸா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஷூ ரேக் அட்டாச் பண்ணிக்கலாம். இழுத்தீங்க அப்படின்னா ஷூ ரேக்ஸ் உங்களுக்கு வரும். அதுக்கப்புறம் நீங்க தேவையில்லாதப்போ ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவங்க ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க. இது மூலமா அவங்களுடைய மணி அப்படிங்கிற ஒரு விஷயத்த சேவ் பண்ணிக்கிறாங்க. உணவுகளை வேஸ்ட் பண்றது அப்படிங்கிறத அவங்க ரொம்பவே ஸ்ட்ரிக்டா நோ சொல்றாங்க. ஸோ எந்த ஒரு பீரியட்லயுமே ஃபுட்டை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப கான்சியஸா இருக்காங்க. பெரிய பெரிய இடங்கள்ல டிஸ்கவுண்ட்ஸ்ல ஃபுட் எல்லாமே வாங்கிட்டு வந்தாலுமே அதை லெஃப்ட் ஓவர் ஆயிருச்சு அப்படின்னா அதை எப்படி எல்லாம் வேற விதங்கள்ல நம்ம யூஸ் பண்ணலாம். லைக் ஒரு ரைஸ் இருக்குன்னா அது ஒரு எக் ரைஸாவோ ஃப்ரைட் ரைஸாவோ ஏதாவது ஒரு ஆல்டர்னேட் நம்ம பண்ணலாம் அப்படின்னு யூஸ் பண்றாங்க. அண்ட் எக்ஸ்பைரி டேட் முடியறதுக்குள்ள அதை யூஸ் பண்றதுக்கு அவங்க பிராக்டிஸ் ஆகுறாங்க. உணவு பழக்க வழக்கத்துக்கு ரொம்ப பெரிய நம்மள மாதிரி அப்படியே அந்த ஃபுட் ஐட்டம்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கறது எல்லாமே அவங்க கிடையாது. ஸோ இந்த விஷயங்களை நம்ம ரொம்ப ரொம்ப கத்துக்கணும். ஏன்னா நம்மளுடைய சேலரியில இருந்து மோஸ்ட் ஆஃப் த அமௌண்ட் நம்மளுடைய கிராசரிஸ் அண்ட் ஃபுட்டுக்கே நிறைய நம்ம ஸ்பெண்ட் பண்றோம். நிறைய ஃபுட்டை வேஸ்ட் நம்ம பண்றோம். ஒரு செகண்ட் நம்ம யோசிச்சு பாருங்க, ஒரு டேக்கு நம்ம எவ்வளவு ஃபுட் நம்ம வேஸ்ட் பண்றோம், எவ்வளவு லக்ஸரியான ஃபுட் மந்த்லி ஒன்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படிங்கறது யோசிச்சு பாருங்க. நம்ம மிட் நைட்ல ஒரு பிரியாணி சாப்பிடணும்னா கூட ரொம்ப ஒரு லாங் டிராவல் பண்ணி ஒரு 300 rupees 400 rupees கொடுத்து ஒரு பிரியாணி சாப்பிடணும், நல்லா ஸ்பைசியா அந்த ஒரு வைப் எனக்கு கிடைக்கணும் நம்ம நினைக்கிறோம். பட் நல்ல டெக்னாலஜி இருக்கு, நல்ல வளர்ந்த நாடுகள் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி அது எல்லாத்துலயுமே ரொம்பவே ஒரு சட்டலான ஒரு லைஃப்குள்ள அவங்க குட்டி குட்டியான சின்ன சின்ன மெமரிஸ்ல அப்படி அவ்வளோ அழகா வாழ்றாங்க. அவங்களுடைய நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸை எல்லாத்தையுமே வேற இடங்கள்ல, தங்களுடைய எமோஷன்ஸை எல்லாத்தையுமே வேற வேற இடங்கள்ல எக்ஸ்போஸ் பண்றதுனால இந்த இடத்துல எல்லாமே அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள்ல ஃபோக்கஸ் பண்றது இல்லை.
குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ஏஜ்லயே அலவன்சஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்து பட்ஜெட் பண்ண சொல்லி அவங்களுக்கு மணி டிசிப்ளின்ஸை பத்தி சொல்லி கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்றாங்க. இதுக்கு மணி எஜுகேஷன் அட் ஹோம் அப்படிங்கிற ஒரு நேமும் இருக்கு. ஸோ சின்ன வயசுல இருந்தே அவங்க அதுக்கு ப்ராக்டிஸ் ஆகிறதுனால மணி பத்தினதான ஒழுக்கங்கள் எல்லாமே அவங்களுக்கு ஈஸியா வந்து ஆக்சஸ் பண்றதுக்கு முடியும். நாளைக்கு ஒரு பினான்சியல் சுச்சுவேஷன்ஸ் வந்தா கூட அவங்கனால தனியா அதை ஹேண்டில் பண்ணவும் பட்ஜெட்டிங் பண்ணி மெயின்டைன் பண்றதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். having less living more அப்படிங்கிற ஜென் பிலாசபியை அவங்க ஃபாலோ பண்றாங்க. ஜப்பானிய மக்கள் பணம் சேமிக்கிறத ஒரு பழக்கமா பார்க்காம அதை தங்களுடைய லைஃபா வந்து அவங்க பாக்குறாங்க. ஒவ்வொரு விஷயத்துக்குமே அவங்க ரொம்பவே சிந்திச்சு செலவு பண்றாங்க. அதே மாதிரி பழைய பொருட்களை உபயோகப்படுத்துறத ரொம்பவே விருப்பப்பட்டு உபயோகப்படுத்துறாங்க. ஸோ ஒவ்வொரு வருஷத்துக்குமே ஒரு ஸ்கூல் பேக் அப்படின்னு நம்ம வாங்கிட்டு இருக்கோம். ஆனா அந்த ஒரு வருஷத்துல வாங்கின ஸ்கூல் பேக்கை எப்படியெல்லாம் நம்ம டெக்கரேட்டிவா அழகா மாத்தி நெக்ஸ்ட் இயர்க்கு யூஸ் பண்ணலாம் தான் ஒரு ஜாப்பனீஸ் யோசிப்பாங்க. ஏன் அப்படின்னா அவங்க ஒரு பொருளுக்குமே கரெக்டான மதிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொடுக்குறாங்க. இந்த பொருளுக்கான மதிப்பை நான் கொடுக்கணும், இந்த பொருளை நான் கஷ்டப்பட்டு என்னுடைய உழைப்புல வாங்கியிருக்கேன், அதை நான் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது, இதனுடைய லைஃப் டைம் எவ்வளோ நாட்கள் வருமோ அந்த அளவுக்கு நான் இந்த பொருளை யூஸ் பண்ணணும். ஏன்னா அந்த பொருளுக்கு அவ்வளோ ப்ரொடக்டிவிட்டி இருக்கு. ஸோ அதை நான் யூஸ் பண்ணாம அதை யூஸ் பண்ண வைக்காம நான் த்ரோ பண்றதுல என்னுடைய உழைப்பு அப்படிங்கறத வேஸ்ட் ஆகுது அப்படிங்கிறத அவங்க கால்குலேட் பண்றாங்க. அதே மாதிரி கக்கேபு அப்படிங்கிற ஜாப்பனீஸ்னுடைய ரொம்பவே ஃபேமஸான ஒரு மெத்தட் வந்து இருக்கு. அது ஹவுஸ் ஹோல்ட் ஃபினான்சியல் லெஜர். அதுல வந்துட்டு அவங்க பண்ணக்கூடிய டே பை டே எக்ஸ்பென்சஸ் சின்ன சின்ன விஷயங்களை கூட மைனூட்டா நோட் பண்ணி வைப்பாங்க. இது ஒரு லெஜர் புக், அக்கௌண்ட்ஸ் புக் மாதிரி அவங்க அதை அப்படியே நோட் பண்ணி அது மந்த் எண்ட் ஆடிட்டிங் பார்க்க போறதெல்லாம் கிடையாது. அதை அவங்க அனலைஸ் பண்றது மூலியமா எங்கெல்லாம் நான் எமோஷனலா எக்ஸ்பென்சஸ் வந்து பண்ணியிருக்கேன், ஸோ இது அன்வான்ட் எக்ஸ்பென்சஸ் எங்கெல்லாம் நான் பண்ணியிருக்கேன், இதை எப்படி எல்லாம் குறைக்கலாம் அப்படிங்கிறத அவங்க அனலைஸ் பண்ணி நெக்ஸ்ட் டைம் அது வராம கண்ட்ரோலா வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இது மூலியமா 20 to 30% ஆஃப் அமௌண்ட்டை அவங்களால சேவ் பண்ண முடியும்னு சொல்றாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு இருக்கக்கூடிய மன அழுத்தங்களை குறைக்கிறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம மணி ரிலேட்டடா இருக்கக்கூடிய அழுத்தங்கள், மன அழுத்தங்கள் எவ்வளோ நம்மளை வந்து சஃபர் பண்ணும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. நம்ம லைஃப்ல எல்லாமே இருக்கும், அந்த மந்த் எண்ட் ஆயிருச்சு, நம்ம கையில அமௌண்ட் இல்லை, சேலரி டேட் வர வரைக்கும் நம்மளுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கும், நம்ம பேசுறவங்க கிட்ட நம்ம எப்படி பேசுவோம், எப்படி பிஹேவ் பண்ணுவோம், எவ்வளோ ஸ்ட்ரெஸ் உள்ள இருக்குன்னு 1 செகண்ட் நம்மளுடைய லைஃபை யோசிச்சு வந்து பாருங்க. சோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸை எல்லாத்தையுமே குறைக்கிறதுக்கு ஜப்பானியர்கள் கிட்ட பயன்படுத்தக்கூடிய ரொம்பவே சீக்ரெட்டான இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சு உங்களுடைய மணி மேனேஜ்மெண்ட் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய மணி சேவிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோஸ்க்கு நம்மளுடைய சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.